வணக்கம் பாஸ். நான் தான் அந்த வேலை பண்ணது. இங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இப்போ இறைக்கிறேங்க. முத்துமாரிட்ட கேட்டது இப்பவே கிடைச்சிரும் போல இருக்கு. என்னங்க இப்படி சத்தம் போட்டா நெஞ்சு அடைக்கிற மாதிரில இருக்கு. இல்லங்க அது எப்போதுமே அப்படித்தான். அதுக்கு என்ன பண்றது? செத்தேன். பச்சை பிள்ளைய படுத்திருக்குங்க. ஒருக்குன்னு எந்திரிச்சுச்சுன்னா அப்புறம் மந்திரிக்கணும் கொண்டு போய். அப்படி இல்லைங்க, அப்படியாவது உசிப்பி உட்கார வைப்போம் தான். வேற என்ன? அது நடக்காத காரியம். அதை வேணா சொல்லுங்க. இப்படி இழுத்து பொத்தி படுத்திருக்கும் போது எந்திரிக்க முடியுமா? இந்த அந்த பையன் யாரு ஒதுக்கி ஒதுக்கி வர்ற பிள்ளையா? இங்க இந்த கரும்பு சட்டை போட்டுக்கிட்டு அந்த தம்பியா? அந்த பையன் அந்த தம்பி. அது யூடியூப் கார் தம்பி. சரி, உங்களுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைல்ல? நாங்கள் சம்மந்தமாக பண்ண முடியும். நாங்கள் அப்படி இல்லைங்க, சம்பந்தம் சம்பந்தம் இல்லையான்னு கேட்டேன். இருக்கு இருக்கு. நான் வந்துட்டேன், அடிக்க வந்துட்டான். என்ன தான் அடிக்க வருவான். சரி கேட்டேன். அது உங்க அண்ணன் தம்பி பிரச்சனை. அது சரி, யார பிணையம் தான் கேட்டேன். யார வேணாலும் பிணையலாம், சம்மதிச்சா. சம்மதிக்காம கை வைக்கப்படாது. யாரையும் பிணைய சொல்லலையா, யார அப்பனேன்னு கேட்டேன். இந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும் குளிருக்கு. நான் எங்க ஓட்டுனாலும் எங்க இவ்வளவு செலவு பண்ணி புதுக்கோட்டையிலேருந்து அவங்க தான் வந்தாகணும்னு குறிப்பிட்டு கூட்டு வந்துருக்காங்க. சரி, அதுக்கு என்ன அது அது இதுலயே பாருங்களேன். நீங்க அதுல எவ்வளவு ஒரு வயிற்றுச்சல பாருங்க. என்ன இருக்க வரேன். சரி, ராஜபாட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு நேரா யாரு உட்கார்ந்துருக்கா? ஸ்ரீபாட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து சிரிப்பு நடிகர். உங்களுக்கு நேரா யாரு உட்கார்ந்துருக்கா? டான்ஸ் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அதாவது ஜோடி ஜோடியா உட்கார்ந்துருக்கீங்க. ஜோடியா இருக்கணும். அதான் இதுல இடையில யாரு உட்கார்ந்துருக்கா? நீங்க தான் நாரதர். எனக்கு எது எதிர்த்தாப்புல என்ன இருக்கு? படுதாதான். இது யாருக்காவது படுதா? சொல்றது படுதான்னு கேட்கறதுக்கு தான். அது இந்த படுதானால தப்பு இல்ல. வெள்ளப்படுதா இல்லங்க, அதெல்லாம் வெள்ளப்படுதா இருந்துச்சுன்னா இல்லங்க, அதை விட்டுருங்க. சரி, அதை விட்டுருங்க. யார் அப்பனா யாரையும் பிணைய சொல்லல. நீங்க யார் அப்பனே அப்படின்னு? யார் அப்பனா என் பிள்ளைக்கு நான் அப்பேன். என்ன இப்படி பேசுறீங்க? தேங்க்யூ. நல்லா கைத்தட்டுங்க. யாருக்குமே தெரியாது சொல்லியிருக்காரு. என்னங்க அப்புறம் கேட்டா அப்புறம் பதில் சொல்லாம யார் அப்பனா என் பிள்ளைக்கு நான் அப்பேன். உங்க பிள்ளைக்கு நான் தான் அப்பேன். நீங்க உங்க பிள்ளைய எந்த வழியில பெத்தெடுத்தீங்க? நான் எது? உங்க பிள்ளைய எந்த வழியில பெத்தெடுத்த? பெத்தெடுத்தனா? உன் பிள்ளைங்கிறியா? உன் பிள்ளைய நீ எந்த வழியில பெத்தெடுத்த? நான் பெக்க முடியாது. அப்புறம் நமக்கு அந்த ஐட்டம் கிடையாதுல்ல. சரி, நமக்கு 2 நாளைக்கு வெளியே போலினாலும் பிரச்சனையாக இருக்கு. இதில் புள்ள எங்கிட்ட வர்றது அதில். அப்புறம் எப்படி ஓம் பிள்ளைக்கிற? என் முண்டாட்டி பெத்தா. பத்தியலா ஊராம்பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளைக்கு பண்ணி சொல்லி. ஊராம்பிள்ளைக்கு பிறக்கல, எனக்கு தான் பிறந்துச்சு. இரியா, தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வேறு வேற. யாரு பிள்ளைய பெத்து எடுக்கிறது? முண்டாட்டி தான். ஓ முண்டாட்டி தானே? ஆமா. ஓ முண்டாட்டி யாரோட பிள்ளை? அது என் மாமனார். ஆமா, ஊராம்பிள்ளை தான். ஊராம்பிள்ளை தானே? ஆமா. அந்த பிள்ளை தானே பிள்ளைய பெத்து எடுக்குது? ஆமா. அப்ப அது யாரு பிள்ளைன்னு சொல்லணும்? அது எனக்கு தான். ஓ பொண்டாட்டியோட பிள்ளைன்னு சொல்லணும். ஓம் பிள்ளைன்னா ஓம் பிள்ளைய நீ எந்த வழியில பெத்தெடுத்த? அதை சொல்லு. கேட்க அப்புறம் என் பொண்டாட்டியோட பிள்ளை அப்புறம் என் பிள்ளைன்னு தனித்தனியாம இருக்கும். இது என்ன பேச்சு? 2 பேருக்கு சேர்ந்து தான் அது பிறக்க. 2 பேருக்கு சேர்ந்து ஜராசந்தன் பிறந்தானே, அது மாதிரியா? அது பாய் பாதியாவா? அப்புறம் அப்படி பிறந்தா ஒட்ட வைக்க முடியாது, ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அப்புறம் எப்படி? அதாவது என் முண்டாட்டி மட்டும் தனியா இருந்தானா புள்ள பக்க முடியாது. சரி, என்னுடைய இது எது? வர 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 எது? அதான் என்னுடைய உழைப்பால் என் பொண்டாட்டுடைய ஒத்துழைப்பால் என் பிள்ளை பிறக்க. மனைவியோட ஒத்துழைப்பால். நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல. ஒத்துழைப்பு கொடுக்கல நம்மளாம் உழைக்க முடியாது. சரி, வம்படியா நானா போட்டு தலானி கட்டி பிடிச்சா உழைக்க முடியும். சரி, இப்ப 52 பொண்டாடி இருக்கு. அந்த 52 பொண்டாடி ஒத்துழைப்போட தான் நான் அந்த ஊரோடமா சுத்திக்கிட்டே தெரியுறேன். ஆமா, சரியா? அது வந்து பொழப்பு தானே? ஆமா, பொழப்பு. அதனால எனக்கு புள்ள இல்லையே. அப்புறம் ஊரூரா சுத்தி இருந்து அப்படி புள்ள இருக்கு. அப்புறம் பொண்டாட்டி ஊரா இங்க இருக்கு. இல்லங்க, இன்னமும் சொல்ல போனோம்னா நான் தேவலோகவாசி. ஆமா, எனக்கு இந்த புள்ள வைக்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியாது. அப்படி சொல்றீங்களா? அதுக்காக கேக்குறேன். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 5 கோடி 10 கோடி. என்ன இந்த நேரத்தில் 5 கோடி 10 கோடின்னு எனக்கு பல்காவா? பிளாக்ல ஓடுதா? சரி சரி சரி, இந்த நேரத்தில் போய் அதை ஞாபகப்படுத்தலாமா? கணக்கா காதில் விழுது பாருங்க, அது மட்டும். இப்போ இருங்க, நான் புள்ள பக்கிற மேட்டருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சரக்கு போட்டுருக்கு. சரி, எப்படி பிறக்கும்னா, நானும் என் மனைவியும் கல்யாணம் பண்றோம்ல.
கல்யாணம் பண்றிய. கல்யாணம் பண்ணோம்னா ஒரு ஒரு ஆண்மகனுக்கு என்ன பட்டம்? மாப்பிள்ளை, கணவன், புருஷன் புருஷன் அப்படிங்கிற பட்டம். ஒரு பெண்மதியாளுக்கு மனைவி. அப்புறம் எப்படி நீ அப்பாவை? கல்யாணம் பண்ணதோட சும்மா இருக்கக்கூடாது. என்ன அன்னைக்கு ராத்திரி ஒரு மேட்டர் நடக்கும். அது என்னது? அதான் மேட்டர். அது என்ன ராத்திரி? அதுதான் முதல் ராத்திரி. அப்படி வாங்க, இப்பதான் இடத்துக்கு வரிய. ஆமா, முதல் ராத்திரி அப்படிங்கிறிய. ஆமா, முதல் நல்லா கேட்டுக்கங்க. முதல் ராத்திரி யார் யாருக்கு நடக்கும்? அந்த தாலி கட்டினால அவனுக்கு தாலி வாங்கிட்டால அவளுக்கு நடக்கும். இதுக்கெல்லாம் நல்லா கை தட்டலாம். ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவானாக்க, எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடக்கும் அப்படிம்பாங்க. அது தெளிவா சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடக்கும்பாங்க. ஆனா நீங்க அது அப்படி சொல்லாம, தாலியை கட்டியவருக்கும் தாலியை வாங்கி கொண்டவர்களுக்கும் நடக்கும் ராத்திரி, அதான் முதல் ராத்திரி. ஆனா அதுல எனக்கு சந்தேகமே இருக்கு. எதுலதான் உங்களுக்கு சந்தேகம் இல்லப்பா? இல்லங்க, தாலி எத்தனை முடிச்சு போடுவாங்க? 3 முடிச்சு. இப்ப உங்களுக்கே திருமணம் நடக்குது. முதல் முடிச்சு யாரு விடுவா? நான் தான் போடணும். பேத்துல மாற்றம் இல்லையே. அதுல இல்ல. சரி, முதல் முடிச்சு நீங்க ஓட்டிய. ரெண்டாம் முடிச்சு யாரு ஓட்டது? அது நான் போடக்கூடாது. அது நாத்தனா மாதிரி, அதாவது எங்க அக்கா தங்கச்சி இருந்தானா உங்க அக்கா போடுவாங்க. மூன்றாம் முடிச்சு யாரு விடுது? இன்னொரு தங்கச்சி அக்கா வந்துச்சுன்னா. சரி, மொத்தம் முதல் முடிச்சு நீங்க, ரெண்டாவது முடிச்சு உங்க அக்கா, மூன்றாவது முடிச்சு வந்து உங்க தங்கச்சி. மொத்தம் தாலி கட்டின எத்தனை பேரு? 3 சொல்லுங்க. 3 பேர். 3 பேர் கட்டிருக்கீங்க. ஆமா, 3 பேர் கட்டி சேர்ந்து கட்டின தாலியை ஏத்துக்கிட்ட எத்தனை பேரு? அது ஒரு ஆள் தான். ஒரே ஆளு தான். முதல் யார் யாருக்கு நடக்கும் சொன்னீங்க? தாலி கட்டின ஆளுக்கும் தாலி என்னங்க? என்ன பாஸ்? பாஸ் என்னங்க? அதுக்காக நாங்கள் அக்கா தங்கச்சி கூட்டு ரூமுக்குள்ள வச்சுருங்க பாருமா, அண்ணன் எப்படி செய்யறேன்னு பாருமான்னு காட்ட முடியுமா? ஏங்க சரி விடுங்க. மெயின் முடிச்சுக்கிட்டா அங்கே வேலை. சரி, மற்றால உள்ள நுழையப்பட. ஏங்க அப்படி சொல்றீங்க? இப்போ உங்க வீட்டில் உங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அக்காவும் இருக்காங்க, தங்கச்சி பிறக்கலன்னு வைங்களேன், நீங்க இருக்கீங்க. அப்பா, அப்பா, அம்மா, நீங்க, உங்க அக்கா, மொத்தம் 4 பேர் இருக்கீங்க. அப்பா அம்மா வெளியில வேலைக்கு போயிட்டாங்க. சரி, நீங்க சிறு குழந்தையா இருக்கீங்க. ஆமா, வீட்டுல யார் யார் இருக்கா? அக்கா நான் தான். உங்களுக்கு சாப்பிட தெரியாது. ஆமா, சின்ன சாப்பிட தெரியாதுன்னா யார் சொல்லி கொடுக்கணும்? அக்கா தான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா வீட்டுல இருக்கிறது அக்கா தானே. அக்கா அப்படி பேசுங்க. இப்படி பேசணுமா? நல்லா வச்சிடல. சரி, கொஞ்சம் பருவம் அடைஞ்சிட்டிய, உங்களுக்கு நடக்க தெரியாது. அம்மா அப்பா வெளியில வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டுல யார் யாருக்கா? அக்கா நானுங்க. தம்பி இப்படி தம்பா நடக்கும்னு கையை பிடிச்சி சொல்லி கொடுக்குறது யாரு? ஏன் வீட்டுல யாருக்கா? ஏன்னா அக்காங்கிறது வந்து அம்மா மாதிரில தாய்க்கு சமம். தாய்க்கு சமம். கொஞ்சம் பருவம் அடைஞ்சிட்டிய, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரிய, உங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அம்மா அப்பா வந்து வெளியில வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்களா? சரி இருங்க. ஏதோ எங்க அவங்க வேலைக்கு போனாங்க, உங்களுக்கு ஆமா கஞ்சி குடிக்கலாம் எல்லாம் பண்ண முடியும். சரி, இப்ப வீட்டுல யார் யாருக்கா? அக்கா நான். தம்பி இதான்டா ஆனா இதான் ஆவனா அப்படின்னு கையை பிடிச்சி எழுத சொல்லி கொடுக்கறது யாரு? ஏன்னா வீட்டுல யாருக்கா? ஏன்னா அக்காங்கிறது யாருக்கு சமா? அம்மாளுக்கு சமா. இப்ப கொஞ்சம் பருவம் அடைஞ்சிட்டிய, கல்யாணம் ஆயிடுச்சு, அம்மா அப்பா வெளியில வேலைக்கு போயிட்டாங்க. சரி, வீட்டுல யார் யாருக்கா? நானும் அக்காவும் பொண்டாட்டி. முதலியர்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆமா, புதுசுல தெரியாதுல. யார் சொல்லி கொடுப்பா? அக்கா தான் சொல்லி கொடுக்கணும். இது அக்கா சொல்லி கொடுக்க கூடாது. அக்கா போய் வாதம்பி தந்தாச்சின்னு பிடிச்சி கொண்டு வைக்க முடியும். என்ன பேசுறீங்க? நீ தானே சொன்ன என்னையா எழுத சொல்லி கொடுக்கறது உங்க அக்கா, சாப்பிட சொல்லி கொடுக்கறது உங்க அக்கா, அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். இது ஒண்ணு மட்டும்தான் யாராலும் சொல்லி கொடுக்க முடியாம அவனவனே விழுந்தும் கட்டும் போது தெரிஞ்சுக்கிற விஷயம். சொல்லி தெரிவதல்ல மன்மதக்கலை. எந்த ஒரு ஆசிரியரும் துணையின்றி தானா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரே விஷயம் அது ஒண்ணுதான். அதனாலதான் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி 1 வருஷம் வரைக்கும்லாம் புருஷன் பொண்டாட்டி என்னன்னே தெரியாம சேராமே இருந்திருக்காங்க. என்னடா குழந்தை இல்லைன்னா இவன் பாட்டுக்கு தூங்க அவ பாட்டுக்கு தூங்க, அப்புறம் முதல்ல உள்ள வழக்கம். அப்புறம் பெரியவங்க 4 பேர் கேட்டு அப்பா என்னப்பா எதுப்பா என்னமோ நடந்துச்சான், அந்த மாதிரியா இந்த மாதிரியா நம்மளாம் பேசி கீசி அப்புறம் சரி கட்டி ஓ இப்படியா இந்த மாதிரிலாம் இருக்கான்னு அவங்க தெரிஞ்சு அப்புறம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் தேவையா? இப்ப செல்லுலயே வந்துருது. பழைய பச்சை பேரெல்லாம் பாக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதை விட்டுருங்க. சரி, நீங்க யாரு? நான் தான் ஏரியா தலைவருமே. எப்படி? பகுதியோட ஏரியா தலைவர். பகுதியோட தலைவர் மையம் அப்படித்தானே? மலேரியா. நீங்க என்ன கேட்கணுமா? ஆமா, நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல வர மாட்டீங்க. தாங்கள் யாரோ என்னைய கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா, அப்படிங்கிறதுலாம் நல்லது. ஏன்னா யார் வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்கான் தெரிஞ்சுக்கணும்ல, தெரியணுமா இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விஷயம் நான் தாங்கள்ட்ட என்னது கேட்கலாமா? நல்லா கேளுங்க. கடவுளின் படைப்புல உன்னதமான படைப்புனா என்ன படைப்பு? மனித பிறவியா? என்ன காரணம்? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனும் அரிது கூன்குரு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனும் வருது ஞானமும் கல்வியுன வெள்ளல் அரிது, அதனும் அரிது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டாரு.
அது அப்புறமா அதான் அப்புறம் இருக்கட்டு. ஆமா அதான் உண்மை. அது மட்டும் இல்லாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய விஷயம் சொல்லவா? நல்லா சொல்லுங்க. ஏன்னா மாநில பிறப்பு மட்டும்தான் பெற்ற தாயோடு போகம் செய்ய மாட்டான். அதுதான் அந்த 6வது அறிவு மனுஷனுக்கு தான் உண்டு. அதை மட்டும் பெற்ற தாயோடு கூட மாட்டான். ஆனா அப்பேற்பட்ட மனுஷனுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி சொல்லி முடியுங்க. நீங்க சொல்றதா அது நல்லா இருக்கு. இல்ல ஆடு மாடு நாய்களுக்குலாம் அந்த புத்தி உண்டு, மனிதனுக்கு அது கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இறைவன் இருக்கார்ல, ஆமா, இறைவன் எதற்காக கண்ணை கொடுத்தார்? கண்ணை எதற்கு கொடுத்தான்னா இறைவனை கண்ணார கண்டு வணங்கணும். அதுக்காக வணங்கணும், தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கை நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நான் என்ன சொல்லிக்கிறேன் எதற்குன்னு யோசிச்சு பார்க்கிறேன். அப்ப இறைவனை கையெடுத்து வணங்குவதற்காக. காலு ஆலயங்கள் தோறும் நடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக. அப்ப கண்ணோட வேலை என்ன? பார்க்கிறது. சரி. காலோட வேலை நடக்கிறது. கையோட வேலை வந்து எடுக்க கொடுக்க சாமி வணங்க. சரி. காது கேட்கறது. வாய் பேசுறது. நல்லா சொல்லணும். காதோட வேலை என்ன? கேட்கறது. வாயோட வேலை என்ன? பேசும். தாங்கள் என்னை பத்தி என்ன பண்ணணும்? கேட்க போறேன். கேளுங்க. தாங்கள் யாருன்னு கேளுங்கண்ணே. அதான் கேட்குறேன். காதோட வேலை என்ன? காதோட வேலை கேட்கறது. வாயோட வேலை என்ன? பேசுறது. நீ என்னைய பத்தி என்ன பண்ணணும்? கேட்கணும் தானே சொன்னேன். ஆமா கேளு. அதுதாங்க யாருன்னு கேட்கறேன். சோத்த திங்கிறவன் அறிவு உள்ளவன் வாயை திறக்க மாட்டான். ஆனா அப்பேற்பட்ட ஆள் நீங்க இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க கேளுங்க. காதால கேட்க சொல்றாரா? கேட்கறது என்னங்க? ஐயோ கேட்கறதுன்னா அந்த கேட்கறது இல்ல. அப்புறம் நீங்க சொல்வது என் காது கேட்கும். செவி உணரும் தன்மை உண்டு காது. நான் சொல்றது உங்க காது கேட்கும். ஆனா கேள்வி கேட்கணும்னா வாயில தான் கேட்கணும். வாய் தான் கேட்டாங்க. காதுல எப்படி கேட்க முடியும்? யார் நீங்கள் இப்படியா கேட்க முடியும்? யாருன்னு கேட்டிருக்கே சொல்றேன். அவ்வளவுதான். அபிஷேக பிரியா சிவா. இங்க வாயா. இங்க வாயா. அதெல்லாம் இப்ப வேலை இல்ல. நான் தான் முதவே சொல்லிட்டேனே. பயமுறுத்துறீங்களே. அப்படி இல்லைங்க, கொஞ்சம் பகிரங்கமா சொல்றேன், வேற ஒண்ணு இல்ல. கனகப்பிரிய நாரதர் என்பது என்னுடைய நாமதியம். பாப்பா உங்களை கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி? கிளவி சொல்லுவா அடிக்கடி உங்களை பத்தி. எப்படி சொன்னாங்க சொல்லுங்க. புராணங்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பாவ. அப்ப சொல்லுவா நாரதர் இந்த மாதிரிடா, இந்த மாதிரிடா. சரிங்க, இந்த மாதிரி அந்த மாதிரினாக்க எந்த மாதிரி உங்க விவரத்தெல்லாம் சொல்லுவா. சரி சொல்லுங்க. நீங்க நிறைய சொல்லி பார்த்திருக்கலாம்ல. வேலை நிறைய வேலை பார்த்திருக்கேன். ஏன்னா எந்த ஒரு சுயநலமே இல்லாம அப்படின்னு சொன்னோம்னா மாட்டிக்கிடுவேன். அதாவது சுயநலம் கடந்த பொதுநல தொண்டு. அதான் வேலை பார்த்திருக்கிய. அருள் மாதிரி புது வேலைகள். சரி சரி சொல்லு. உலகத்திலேயே மிகப்பெரிய குடும்பமான சிவபெருமான் குடும்பத்தில் போய் ஒரு பழத்தை கொடுத்து பஞ்சாயத்து எழுதி விட்டது நீங்க தானே? ஆமா. நல்லாவா இருக்கு உங்களுக்கு? என்ன அது ஒரு நல்லது நடக்கணுமா நான் தான் போய் ஆகணும். பெரிய மனுஷன் பண்ற வேலை. ஏங்க அப்படி என்னங்க பண்ணு? நம்ம நீங்க பெரியவங்க 4 பேர் நான் சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு போறோம்னா அங்க சின்ன பிள்ளை 2 பிள்ளை இருக்காங்க. சரி. முருகன் விநாயகன். சரி. போற ஆளு ஒரு 2 ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு போயிருக்கலாம், ஒரு 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம், ஒரு பலாப்பழத்தை ஆத்து ஆளுக்கு 2 சுளையா கொடுத்துட்டு வந்திருக்கலாம். சரி. ஒத்த பழத்தை கொண்டு போய் கொடுத்து அவன் ஏம்பழம் ஓம்பளம் ஏம்பழம் ஓம்பளம் மறுபடியும் சொல்லு. ஏம்பழம் ஓம்பளம் ஏம்பழம் ஓம்பளம்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அவன் சின்ன ஆள் என்ன பண்ணா ஊரை சுத்துறேன் உலக சுத்துறேன் ரயில் ஏறி கிளம்பிட்டான். ரயில் இல்லையா மயிலியா? மயில் ஒரு எழுத்து மாறிச்சு. அப்போ பெரிய பையாவை ஆத்தால எப்படின்னா ஒரு ரவுண்ட் அடிச்சு பழத்தை எடுக்கணும் பிடிக்கிட்டான். சின்ன வந்து பார்த்தா டென்ஷன் ஆகிட்டான். கலை பிராடுக்கார ஃபேமிலி இவங்களோட நம்ம இருக்கப்படாது, இவங்க சங்கத்தை இதே வேணாம்னு சொல்லிட்டு இல்லை நம்மளை போக சொல்லிட்டு பழத்தை வேண்ட தெளித்தாங்க. அவனு பட்டுன்னு போனால் களி மொட்டையை தட்டினா காவியை கட்டினா பட்டையை திட்டினா தண்டத்தை பிடிச்சிட்டு கோமணத்தோடு போய் பள்ளியில் என்னானையா அந்த குடும்பமே அக்குச்சுக்கா போச்சாயா. அப்படி இல்லைங்க, ஒரு சிறிய பிள்ளைகிட்ட ஒரு விவரம் சொன்னோம்னாக்க அந்த பிள்ளை செய்யுமா? சொல்ல போனோம்னா ஒரு சின்ன பிள்ளை கையில ஒரு கண்ணாடி பொருளை கொடுத்து தம்பி இதை பத்திரமா வச்சுக்கப்பானா அந்த பிள்ளை என்ன ஒண்ணு உடச்சப்படியா அப்பதான் தூக்கி போட்டு உடப்பேன். எதுக்குடா அவன் பத்திரமா வச்சிருக்க சொல்றானே அப்படிங்கிறதுக்கு சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன், அவனுக்கே அந்த அறிவு தூக்கி போட்டு உடச்சு விடுவான். ஏன் அப்படின்னா ஒரு ஐவருக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல முருகப்பெருமான் அப்படிங்கிற என்ன சிறு பிள்ளையா இருக்கின்ற பொழுது அவர்கிட்ட போயிட்டு நீ போப்பா நீ போனோம் தான் ஒரு 5 வரைக்கும் சாப விமோச்சனம் கொடுக்க முடியும்னா முருகன் போவாரா? போயிருக்க மாட்டார்ல. அது ஒரு சிறிய திருவிளையாடல். ஓ அது ஒரு நாடகம். ஆமா நாடகம் தான். எவ்வளவு பேசுனீங்க அந்த நாடகத்துக்கு? அந்த நாடகம் இல்லையா நீங்க நடிக்கிற நாடகம் இல்ல, இது திருவிளையாடல். அதை சொல்லுங்க. அப்படியே பேசினாலும் யாரும் உண்மையை சொல்ல போறா எவ்வளவு பேசணும்னு அது சொன்னாதான் நமக்கு என்ன பண்ண போறோம், நம்ம சம்பளம் வந்தா நம்ம சேர்த்தேன் அவ்வளவுதான் போதும். அவ்வளவுதான், அது போதும். நல்ல விஷயம் தான், அது நல்லது தான் செஞ்சிருக்கிய. ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டனே. என்னது? யார் இல்ல இந்த
இரணிய முண்டாட்டி லீலாவதி மேட்ரு உண்மைதானா? லீலாவதி உண்மைதான். இல்லை அந்த பிள்ளை மாசமாக இருந்துச்சாம்ல? ஆமாம், கர்ப்பமாக இருந்தாங்க. ஒத்துக்கிறாப்புல எல்லாம் முடிச்சாலாம். அப்போ மாசமாக இருக்கல அந்த பிள்ளையோட புருஷன் இரணையும் சொல்லியிருக்கேன், அடியே நீ வகுத்து பிள்ளைக்காரியாக இருக்க, நான் காட்டுக்கு தவத்துக்கு கிளம்ப போகிறேன், போயிட்டு எப்போ வாரம்னு தெரியாது, சரி நீ கதவை அடைச்சிக்க, சரி கண்ட நாயெல்லாம் வரும். அவன் முண்டாட்டிட்டு அவன் சொல்லியிருக்கான் தலை, நான் என்ன செய்வேன், சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், சரி மாமா நான் யாரும் எந்த நாயும் உள்ள விட மாட்டேன், அவன் முண்டாட்டி சொல்லியிருக்கா, சரி போங்க மாமான்னு சொல்லிட்டு கதவை சாத்தி இருந்திருக்கான். அப்போ தான் நீங்கள் போயிருக்கீங்க. முன்னாடி யார் வந்தது? உங்களுக்கு முன்னாடி அவன் இந்திரன் போயிட்டான். இந்திரன் தான் அவன், அவனுக்கு தான் அந்த பட்டம் வரும், உங்களுக்கு வராது. அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துருக்கான். அப்பத்தான் நீங்க போறீங்க. போய் லேசுப்பட்டாளனா நான் என்ன சொன்னேன், ஏண்டா முட்டா பயல, ஏண்டா அவளே கர்ப்பமா இருக்கா, அதுவும் அடுத்தவன் முன்னாடி அவளை நீ கடத்தி கொண்டு போலாமாடா, அறிவு கொண்டு விடுறா கூட ராஸ்கல் அப்படின்னு அவனை விரட்டி விட்டு அந்த பிள்ளைய நீங்க தள்ளிட்டு வந்து கூட்டியாந்து. அப்படி சொல்லியா? கூட்டியாந்து அங்கனக்குள்ளார இதுல வடக்கு நாள்ல ரூம் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் கிடையாதுயா. அப்புறம் அங்கனக்குள்ள 10க்கு 10 குடிசையை போட்டு அந்த பிள்ளைய உள்ள வச்சு அப்படியெல்லாம் இல்லைங்க. உபதேசம் பண்ணேன். ஏன் உபதேசம் பண்ணேன்? செய்யும் போது அந்த பிள்ளை அசதி கொடுத்து தூங்கிடுது. அப்ப தூங்கும் போது நீங்க போய் அந்த பிள்ளை தொப்புல கொண்டு வாய வச்சிருக்கீங்களே, அது என்ன பிள்ளை வாய வைக்க கிடையாது சாம இருங்க. அவன் சொல்லிட்டு என்கிட்ட அழுகுறேன், நாரதரை முண்டாடி தொப்புல நக்கி விட்டேன், தொப்புல நக்கி விட்டேன், அது என்ன பழக்கம், கண்ட பக்கம் ஆயிடுச்சு. சரி அட அப்படித்தான் நக்கணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க. தொப்புல நக்கிறது கொஞ்சம் தள்ளி ஏதோ அந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருந்திருக்கு, நீங்களும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். அது என்ன பழக்கம், நீங்க போங்க. அப்படி இல்லங்க, இங்க வாங்க. அப்படி இல்லங்க, சங்கடமா இருக்காது. நீங்க சொன்ன கதை கூட உண்மைதான், நான் ஏத்துக்கிறேன். அதெல்லாம் பண்ண நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, இதுல என்ன போய் எதுக்காக பண்ணணும், பிடிச்சிருக்கு பண்ணிருக்கீங்க. அப்படி இல்லைங்க, ஏன்னா ஹிரண்யாட்சன் அவனோட உண்மையான பேர் ஹிரண்யாட்சன். அவனோட தன்மை என்ன பண்ணாக்க, பிரம்மாவை கும்பிடக்கூடாது, சிவனை கும்பிடக்கூடாது, மகாவிஷ்ணு எந்த தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது. ஹிரண்யாய நமக, ஹிரண்யாய நமக அப்படின்னு என்னைய சொல்லிதான் எல்லாரையும் கும்பிட வைக்கணும் அப்படின்னு எல்லாரையும் ரொம்ப அட்டிலம் பண்ண. ஏன்னா அவன் வாங்கின வர என்ன பண்ணா, இரவும் இல்லாது பகலும் இல்லாது, மேடையும் இல்லாது கேடையும் இல்லாது, அதே மாதிரி எந்த ஒரு ஆயுதமும் இல்லாது, மனிதனும் இல்லாது மிருகமும் இல்லாது, அதே போல இறப்பு அப்பதான் எனக்கு வேணும், அப்படித்தான் ஜாகணும் அப்படின்னா அவன் இறப்பு கேட்டிருக்கான். யாருக்காவது அந்த மாதிரி சாவு வருமா? அது குழப்பம் தானே, அப்படி செய்யறோம். குழப்பம் தான். எப்படா கூட எந்த ஒரு அருவானாலையும் வெட்ட முடியாது. ஒரு புளிய கூட விரட்டி விட்டு அவனை கடிரா பண்ணாலும் அது கடிக்க முடியாது, கடிச்சாலும் அது வந்து செத்து போய் அவன் சாக மாட்டான், புளி செத்து போயிடும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில எவனை எப்படா கொள்றது அப்படிங்கறது நான் என்ன யோசிச்சேன். ஏன்னா அவன் யாரோட பக்தனா மாறினாம்னா ஏன் மூலியமாக, என்னுடைய மூலியமா தொப்புள்ள வாய வச்சேன் நக்கனே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கிடையாது, செய்யலையா? அதெல்லாம் செய்யல. ஏன்னா ஒரு பிறக்கின்ற குழந்தைக்கு, அதாவது கருவறையில இருக்கிற குழந்தை, கருவறையில இருக்கின்ற குழந்தைக்கு தாயின் மூலியமாக அந்த உள்ளக்க இருக்கிற குழந்தைக்கு சுவாச காற்று எந்த வழியா போகும்? தொப்புள் கொடி தான். தொப்புள் கொடி தான். இன்னைக்கு அதனாலதான் வளைகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வே நடக்கும். இதுல இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த வளையல் போட்டுருப்பாங்க, அது கல கல கலன்னு சத்தம் கேட்க, குழந்தை ஜூட்டி பாருங்க அப்படி இருப்பாங்க. அம்மா என்னைக்கு அழுகுதோ உள்ளக்க புள்ள அழுகு, அம்மா என்னைக்கு சிரிக்குதோ உள்ளக்க புள்ள அழுகு, அது சிரிக்கும். அது மாதிரிதான். அதனாலதான் தொப்புள் கொடி வழியாக ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு மந்திரத்தை சொல்லதான் போனே தவிர தொப்புள்ள வாயெல்லாம் வைக்கல. தொப்புள் பக்கத்துல போயிட்டு சொன்னேன், அவ்வளவுதான். நக்கல அது கழட்டு முடியும் அப்படி சொன்னா, அதான் கேட்டேன். சரி சத்தியம் பண்ணுங்க, நீங்க நக்கவே இல்லைன்னு. இல்லங்க சத்தியம் இல்லங்க, நிச்சயமாவா? ஏங்க பவுடர் போட்டு போய் ஏங்க நீலாவதி வைத்த தொப்புல வந்து நான் எதுக்கு நடக்கணும் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. நீலாவதியை விடுங்க, வேற பொதுப்படையா கேட்குறேன், நக்குனது எல்லாம் சத்தியம் பண்ணுங்க. ஏங்க பஞ்சாமிரதம் எங்க விற்கிறாங்க, அதெல்லாம் செய்யறாங்களோ வைக்கிறாங்களோ, நக்கிருக்கீங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, யாரு மறைக்கப்படாதுங்கிட்ட நக்கிருக்கேன் அப்படி சொல்ல வேண்டியதானே வழக்குனே. இப்பதான் நீங்க என்ன மாதிரி அப்படி இருக்க நக்காத ஆளு இங்க யாரையாவது ஒரு ஆளை சொல்ல, அதைத்தான் கேட்கறேன். எல்லாரும் கோயில வந்து சூட சத்தியம் பண்ணுவாங்க, ஒரு நாள் பாக்கியில் வரணும், எல்லாரும் வரணும்ப்பா, யாருனாலும் ஒரு மூட சூட வாங்கிட்டு வரேன். ஏங்க பழனிக்கு இங்க போகாத ஆள் யாராவது ஒரு ஆள் கைது எப்படியும் போயிருப்பாங்க. பழனிக்கு போகாத ஆளு யாரு? சரி பழனில இல்ல வேற பஞ்சாமிரதம் வாங்கிருக்கா இல்லையா? பஞ்சாமிரதத்தை எப்படி சாப்பிடுறது? நக்கிதான் சாப்பிடணும். அப்ப நக்கிருக்கீங்களா இல்லையா? அவர் பழனி போகல, போயிட்டு வந்த ஆளுகிட்ட நக்கிருக்காப்ல, அப்ப உணவு கொடுத்துருக்காங்க. சரிங்க, அதான் நக்கிருக்காப்ல. சரி எங்கன்னு நக்கனா சேர்த்தேன், ரொம்ப சந்தோஷம். பாட்டு பாடணும், ஏதாவது ஒரு பாட்டாவது பாடுங்க, நல்லா இருப்பியா?
உனக்கு எப்பத்தான் குறையும்? நல்ல சரக்கா இருக்கும் போல. சரி ஒரு பாட்டு பண்ணுங்க. அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோலை போட்டு இப்ப வந்து பாடு பாருங்க. நல்ல கருத்தான பாட்டு தான் பாடிருக்காங்க. சரிக்கடே, உங்க பேரு வீரத்தமிழ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்க அப்பா பேரு நம்பிராஜன். நம்பிராஜன். எதுக்கு என்ன கூந்தலுக்கு இங்க வந்திருக்கியா? என்ன மயத்துக்கு வந்திருக்கீன்னு கேக்குறியா? ஏங்க தமிழ் அகராதிப்படியே தமிழ் நிகண்டு அப்படின்னா தமிழ் அகராதி. தமிழ் அகராதிப்படியே அதுக்கு உண்மையான பேர் வந்து மயிர்தான். நல்ல வேலை என்ன கூந்தலுக்கு வந்து கேட்டீங்க. என்ன அப்படி இல்ல, அந்த பழக்கமெல்லாம் நமக்கு இல்ல. இல்ல கூ என்றால் உலகம், தீ என்றால் அதெல்லாம் சொல்லலாம். கூ என்றால் என்ன நிலம், தீனா திக்கு, நீங்க அப்படி சொல்லுவீங்க. அதை கேட்டேன். வேணாம் அப்படியெல்லாம் அந்த பழக்கம் எனக்கு இல்ல. பொம்பளை பிள்ளை 2 பிள்ளை வந்திருக்கு. 2 பிள்ளை? யாரு? ஒண்ணு வந்து என் தங்கச்சி. சரி. இன்னொன்னு என் ஆளு. உங்க கூட பிறந்த எத்தனை பேர்? என் கூட பிறந்தது 7 பேருவா. 7 பேர் உங்களை சேர்த்து? ஆமா. அப்புறம் எப்படி தங்கச்சி? அதை கேட்குறீங்களா? அந்த பிள்ளை கூட பிறக்கல, அப்புறம் கண்டெடுத்த குழந்தை. யாரு பார்த்தது? நான் அது கதை பெரிய கதை. கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. இப்போ நான் சின்ன பிள்ளை இருப்பேன். சரி. ஆமாம், 1900 இல்லை ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். சரி சொல்லுங்க. அப்போ நாங்கள் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் விட்டான். அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு வேட்டைக்கு போகலாம்ட்டு போயிருந்தோம். சரி, 7 பேர். ஆமாம். 7. உங்கள் அம்மாவோட சேர்த்து 8. உங்கள் அப்பா 9ன்னா அப்புறம் நாங்கள்லாம் எப்படி பிறந்தோம்னு அர்த்தமாக போயிடும். எண்ணிக்கையில கேட்டங்க. இல்லை 7ல் ஒரு. சரி, அம்மா விட்டியா? ஆமாம், இப்போ 8 பேர் போகிறோம். 8 பேர் போறியா? போய் அப்புறம் காட்டில் வேட்டையாடிட்டு ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி சொல்லுங்க. உட்காந்து போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு பார்த்தா சத்தம் கேட்குது. என்ன ஆம்புலன்ஸ் சத்தம் மாதிரி இருக்கு? புள்ள கத்துற சத்தம். சரி, என்னடா இந்த காட்டுக்குள்ள என்ன இடத்துல புள்ள கத்துற சத்தம் பார்த்தா கிழங்கு தோண்டின குழிக்குள்ள குழந்தை கிடக்கு. என்ன கிழங்கு? அது வள்ளிக்கிழங்கு. வள்ளிக்கிழங்கு இவ்வளவு பெருசு தான் இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய கிழங்கு இருக்கிற பள்ளத்துக்குள்ள எப்படி அவ்வளவு பெரிய குழந்தை கிடக்கு? இல்ல, கிழங்கு கணக்கா ரவுண்டு போட்டு எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பள்ளம் பெருசா தோட்டா. ஏன்னா அதோட வேறு எங்க இருக்கு? அதுக்குள்ள புள்ள கிடக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எவன் போட்டாங்கிறது தெரியல. ஆனா போட்டிருக்காங்க. எது போடாம எப்படி புள்ள வரேன் கொண்டு போட்டிருக்காங்க. போட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ரைட்டு போட்டாங்க. சரி, அப்புறம் பார்த்தேன், எங்கள் அப்பாட்ட சொன்னேன், மாதிரி எவன் போட்டான்னு தெரியல, இங்கே கிடக்கு இந்த பிள்ளை. சரி, நம்மளும் போட்டு போயிடுவோமாப்பா, நம்மளும் இங்கேயே போட்டு போயிடுவோமா இல்லை தூக்கிட்டு போவோமான்னு. அப்பா சொன்னார், வேணாண்டா, நம்மளும் போட்டோம்னாக்கா அது அனாதை பிள்ளையா போயிடும், நம்ம தூக்கி கொண்டு வளர்ப்போம்டா, நமக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த வயசுல அந்த பிள்ளைய போட்டோம்னாக்க என்ன ஆகும்? அதுதான் பாவம் தான். அந்த அப்புறம் கடைசியில் நம்மளை உள்ள கொண்டு வச்சுருவாங்க. இல்லையா, அந்த வயசுல அந்த பிள்ளைய அப்படியே போட்டு போனோம்னாக்கா கேட்பாங்க, ஈர இருக்க முடியாடா, பச்சை மண்ணை இங்கேயே போட்டு போறீங்களாடா, ஒரு நாக்குட்டி கிடந்தா கூட தூக்கி கொண்டு பால் ஊத்துறாங்க. அதுக்கு தான் சொன்னேன், வேற என்ன? அதான் நானும் சொன்னேன். அப்புறம் தூக்கி கொண்டாந்து எங்கள் அம்மா அப்படியே பார்த்து கத்துறது, என்னங்க என்னது. எங்கள் அப்பா தூக்கி ஒடியாராரு. எல்லா அடே நாங்க மோனி அப்படின்னாரு. என்னமாமா அப்படின்னா, இங்க வரல, காட்டுல கிடந்த புள்ளலா இது வரைக்கும் அனாத புள்ளலா, இன்னி ஓம்பலா அப்படின்னாரு. ஒத்துக்கிருச்சு. உன்னுடைய ஆமா, இனி என் பிள்ளையாவே வளர்க்குறேன் அப்படின்னா அன்னையிலேருந்து அந்த பிள்ளைய வளர்த்து வாழுவம் பண்ணி கொண்டாந்து இப்போ காட்டில் விட்டுருக்காங்க. கைவிடுங்களே, ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பிறந்த பிள்ளையவே குப்பத்தட்டில் போட்டு போறாங்க. ஆனா நீங்க கிடந்த பிள்ளைய எடுத்து பெத்தாத்தான் பிள்ளை அதுவும் போடாம போயிட்டு பத்திரமா வச்சிருக்கீல்ல, அப்படியே இருக்கு. ஆமா, அந்த பிள்ளைய அங்கேயே போடாம அங்கே போயிட்டு வீட்டுல பத்திரமா வச்சிருக்கீங்க. சரி, யாரு பார்த்தது? நான் தான் முதல்ல பார்த்தேன். நீங்க தான் பாத்தீங்க. என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிச்சிய? நான் தான் பார்த்தேன்ல. சரிங்க, பார்த்தா எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? என்ன எட்டி பார்த்தேன், பொம்பளை பிள்ளை. ஏங்க எட்டி பார்த்தோம்னா நான் தான் எப்படி எட்டி பார்க்குறேன், ஒண்ணுமே தெரியலையே. அப்படி இல்லை, அப்புறம் அது கை பிள்ளையா முட்டு பிள்ளையா சரி மட்டும் மல்லாக்கா கிடந்துங்க. ஏங்க மல்லாக்கா கிடந்தோம்னா பொம்பளை பிள்ளை சொல்ல முடியுமாங்க? ஆம்பளை பிள்ளைங்க தான் மல்லாக்கா கிடப்பேன். ஐயோ, அது இல்லை. சரி வாங்க, அவங்க பாட்டை எதிர்பார்க்குறாங்க, தர்க்கக்கு தான் வேலை. ஒரு பாட்டை போட்டு விடனே அவர் கேட்டுக்கிட்டு இருக்கட்டும். சரி கேட்டுங்க. சரி, உங்க ஆளை பார்க்கணுமா? இன்னொரு கட்டிங்க கொடுத்தீங்கன்னாக்கா பேசாம தூங்கிடுவாப்புல. சரி, உங்க
உங்க ஆளா பார்க்கணுமா இல்ல நேரடியா உங்க தங்கச்சியா பார்க்கலாமா? காற்றில் பாட்டு கேட்குதா ஏதோ பறக்குது மனசுதான் கண்டபடி மலை காற்றில் பாட்டு கேட்குதா காற்றில் வரும் பாட்டு காட்டுதா சுத்தி பறக்குது அடித்தபடி சதுக்குது பறை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா போதும் கிழிச்சு அதெல்லாம் சொல்லுங்க. எவ்வளை என்னங்க உனக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு ஒரு விஷயம் தெரியும். எனக்கு வேலை. என்ன விஷயம் கேட்டா நம்ம இடத்துக்கு ஒரு மாமுனிவர் வந்திருக்கிறார். அவங்கள கூப்பிடுங்க, அவங்களோட ஆசீர்வாதம் அல்ல அவங்கள கூப்பிடுங்க. ஐயா சாமி அடுத்த வீட பாருங்கப்பா. தெளிவா இருக்கும் போதே வாங்க சாமி. முழிச்சுப்பா. உங்க ஜீவனுக்கு இத்தனை டிவினியா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சைடு குத்து. சாமி வெக்கப்படுறாரா? வேண்டாமா சாமி. நான் சொல்லல. அவதான் 2 குத்து குத்து. இல்லங்க
இந்த வள்ளியர் மன நாடகத்துல வந்து அப்ப கூட முழிச்சுக்கிட்டு நீ குத்த மாட்ட போ. நீ முழிச்சா தண்ணிடா முத்த. இல்லங்க எப்படி? எனக்கு ஒண்ணும் புரியலையே. வள்ளியர் மன நாடகத்துல வந்து வள்ளிய வந்து எங்க சேர்க்கணும் அப்படிங்கறது வேலை யாரு? நீங்க நாரதர். ஆமா. அப்ப இன்னும் சொல்ல போனா அந்த மாமா விளங்கறத வந்து ஒரு அதை எப்படி சாமி எங்க வாயால நாங்க சொல்ல முடியும்? அதான் செஞ்சு நீங்க சொல்லாம செஞ்சு விட்டியா அவ்வளவுதான். தள்ளி நில்லு காரம் ஓட 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 சைடுகளே அப்படி இல்லம்மா. நகை எவ்வளவு நகை இருந்தாலும் அந்த நகையெல்லாம் சும்மா ஒண்ணுக்கும் உதவாததுதான். ஆனா அந்த புன்னகை இருக்குல்ல அது என்னைக்குமே இருக்கணும். அது மாதிரிதான் புன்னகையா இருக்கணும் எப்போதுமே. என்ன எப்போ போறோம்னு யாருக்குமே தெரியாது. சரி உங்க தங்கச்சி வாங்கலாமா? அழைத்து வாங்க. புன்னகை மெடிக்கல் உன்னோட கம்பெனி தானா? தங்காய் தங்காய் வாடா செல்லம். என்னடா இப்படி சொல்லிட்ட? சீக்கிரம் வாடா. ஏ
வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து 100 ஆண்டு பல்லெல்லாம் கலண்டு. எதுக்கு 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு காரணம் என்ன பண்றீங்க ரெண்டு பேருங்க? நாங்க ஒண்ணும் பண்ணலடா. நீ இல்ல என்னமோ பண்ற. எங்கடா பண்ற? ஏன் ஐயோ என்ன உள்ள அனுப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாம? பண்ணிட்டாலும் நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்க. இப்படி சொல்ல கூடாது. என்னடி எங்க அண்ணனை கேவலப்படுத்துற? சிங்கம், எங்க அண்ணன் சிங்கம் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. என்ன சிங்கம் நாய் குலைக்குது, வாய்ஸ் வேற வருது. இது கறிக்கடை சிங்கம். அம்மா அண்ணா நம்ம இடத்துல முனியோட்டம் இருக்கிறது. முனிவோட்டம் இருந்தா எல்லாம் பூசாரி அழைச்சிட்டு வந்து வேப்பில அடிச்சு விரட்டி விடு. பூசாரி அடிச்சு விரட்டினா முனி எப்படி போகும்? பூசாரி இல்ல வேப்பில பூசாரி அழைச்சிட்டு வந்து அவர் கையில வேப்பிலையை கொடுத்து முனியை அடிச்சு விரட்டி விடு. அம்மா அண்ணா முனி இல்லம்மா, வேற முனிவர். முனிவர் யார்? அவர் தேவலோக ரிஷி நாரத பிரம்மம் வந்திருக்காரா? பார்த்தீர்களா? பேசுறீர்களா? வாழைப்பழம் கொடுத்தாரா? வாழைப்பழம் இல்லம்மா, அவர்கிட்ட வந்து பலாப்பழம் தான் இருக்கா. வாழ்வதற்கு பலம் கொடுத்தாரா? வந்துட்டாரா வந்துட்டாரா வந்துட்டாரா? சரி நான் பார்க்கலாமா? அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா? என்ன இவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? வரவே இல்லை, போயிட்டாரோ? இன்னுமா வரல? நீ சரியா அழைக்கல, அதனாலதான் வரல. இந்த புள்ள சொன்னது உண்மையா போச்சு. ஐயோ வர மாதிரி கூப்பிடுனா. அம்மா உனக்கு வந்துருச்சா வரலையான்னு பின்னாடி பார் தெரியும். எது? எனக்கு என்ன பின்னாடி வருது? திரும்பி பாருமா. ஏன் அங்கிட்டு பார். அங்க அவங்க உட்காந்துருக்காங்க. அது ராஜசேகர் அண்ணே, அப்புறம் உத்தராஜ் அண்ணே. என்ன இப்படி முறைக்கிறிய? என்னடா ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணு வித்தியாசமா தெரியும். அண்ணே என்ன தேங்காயை சுத்தில எடுத்து உடைக்கிறான்னு பாத்துக்க எப்படி இருப்பாரு. சரி இவர் யார்? இவர் யார்? அவர்தான் நாரதர். வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு. அதனால் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால் அண்ணா கொடுக்கட்டுமா? நல்லா குடுறா. அண்ணன் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? ஆமனே, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி சரியா நான் கொடுப்பேன். போன அமாவாசைக்கு சுடுகாட்டில் உட்காந்து சொல்லி கொடுத்த. என்ன சொல்லி கொடுத்த சுடுகாட்டில்? என்னது என்னடி என்னமோ நடக்குதுங்க. யாருக்கு? உனக்கு என்ன பரிசு? அவர் குடுக்குறேன்னு இருக்காரு, எனக்கு பரிசு குடுக்குறேன்னு இருக்காரு. அவர் வந்து அன்பளிப்பா எனக்கே கொடுத்து. என்ன பரிசு அது? தலை பார்த்த வப்பதம்மா பரிகவி பரிகவி தாமரை தாமரை வாழ்க வாழ்க தலைவார தலைவார பரிகவி தாமரை தாமரை வாழ்க வாழ்க என்னையா யாரையுமே காணோம். நான் போய் சாமியை புடிச்சிட்டு வரேன், இருங்க. புடிச்சிட்டு வரியா? என்னடா நடக்குதுங்க? என்னடா இது? நான் மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கேன். நானும் போகவா? லூஸ் மாதிரியா நொறுக்க முடியும்? நொறுக்கி தெரியுமா? ஆளு மண்டைகள் எங்கேயா அந்த ஆளு? எங்கடி புடிச்சுக்கிட்டு வரணும் போனேன், நீ மட்டும் கையை புடிச்சிட்டு வந்திருக்க. பிடிக்க முடியல போல, பிடிக்க கிடைக்கல. அட வாங்கப்பா வெளியில. இதெல்லாம் யாரு காரணம்? எங்க அண்ணன் தான் காரணம். வேகமா எதுக்கு போனார் அவரு? இப்ப எதை என்னமோ வாங்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னமோ தேடுறாரு எங்க அண்ணே. அண்ணே ஏதாவது தொலைஞ்சு போச்சா? அப்புறம் மாய கண்ணாடியில பாக்க என்னது? சாமி கும்பிடுமா? இல்ல என்னமோ தேடுறீங்க. என்னது? அது அப்புறம் சொல்றேன். என்னடா அது? சித்தி வாடா. தலைமா தவப்பந்தல் பரிகவி தாமரை தாமரை வாழ்க வாழ்க அருவே அருவே கருணை 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 கருணை